ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழரசன் கேமர். ஸோ கிட்டத்தட்ட நம்மலாம் வீடியோ போட்டு எவ்வளோ மாதம் ஆயிருக்குன்னா ஒரு 7 மாதம் ஆயிருக்கும். ஏன் இவ்வளோ மாதம் கிட்ட வீடியோ போடலன்னா கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. அதனால தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நம்ம எந்த கேம் ப்ளே போடலாம், இந்தியன் பைக் டிரைவிங் கேம் போடலாமா இல்லை ஸ்டம்பிள் கேஷ் போடலாமான்னு கேட்டிருந்தேன். இல்லை ஸ்டம்பிள் கேஷ் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், பேக்ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காதீங்க. ஏன் நம்ம சேனல் பேர் மாற்றிட்டோம் அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். அண்ட் நான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த ஸ்டம்பிள் கேஷ் வந்து விளையாடிருக்கேன். அதனால் சில ரிவார்ட்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இல்லை கைஸ், அதெல்லாம் அப்போது விளாண்டது, அதனால் இல்லை. ஸோ நம்ம இந்த கேரக்டர் வச்சப்போம். மிஷன்ஸு ஓகே, நம்ம நார்மலாக விளாடலாம் கைஸ். ஷாப்பில் ஏதோ ஃப்ரீ போட்டிருக்கு, பார்த்துட்டு வரணும். ஓ ஓகே, என்ன கிடைக்கும்? ஏதாவது லெஜெண்டரி ஸ்கின்னு அந்த சிங்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் கைஸ். ஓ பரவாயில்ல. சரி வாங்க கைஸ், ப்ளே கொடுப்போம். நான் வந்துட்டு ஸ்டம்பிள் கேஷ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு 3ஆவது வாட்டியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு விளையாட தெரியாது, அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி ப்ளே பண்ணணுன்னு கற்றுக்கிட்டு 2ஆவது வாட்டி இன்ஸ்டால் பண்ணேன். அதில் ஒரு 10 மேட்ச் இல்லைன்னா அதில் ஒரு 5 மேட்ச் தான் ஜெயித்தேன். ஸோ அதனால் நான் ஒன்றும் அதெல்லாம் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது எனக்கு சுத்தமாக வராது. இப்போ பாருங்கள், நான் எப்படி விளையாடுறேன். கைஸ், ஃபோன் வேறு ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இவங்கெல்லாம் வேணும்னே தள்ளிவிடுவாங்க. ஆனால் அடுத்த வீடியோ என்ன போடலான்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். சொன்னல விளையாடுவேன், ஆனால் அவ்வளோலாம் வராது கைஸ். ஜம்பு அங்கே ஆல்ரெடி 3 பேர் போயிட்டானுங்க, 16 பேர் தான் குவாலிஃபையா. டி எனக்கு இந்த ஐஸ் இது சுத்தமாக இதாகாது கைஸ். இந்த மேப்பே எனக்கு பிடிக்காது. போச்சு, 9 பேர், ஆள் தான். நம்ம டிஸ்குவாலிஃபை தான் ஆகப்போகிறோம். அச்சோ போயிடு, வந்துட்டேன். போச்சு கைஸ், முடிச்சு விட்டாங்க. போங்க, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. போங்க, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் ஓவரே ஆயிடுச்சு. போங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாடுவேன் நான். என் பேரை முதல்ல வைக்கணும் கைஸ். எது என் பேர்னே கண்டுபிடிக்கல. லீவ் கொடுத்துட்டு வந்துடலாம். அண்ட் ஸ்டம்பிள் கேஷ்லாம் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 4 மந்த்து கிட்டே இருக்கும். ஆனால் சரியாக விளையாட வர மாட்டேங்குது. இதெல்லாம் பேரை மாற்றோம், ஃப்ரீ தானா? சரி, முதல்ல போயிட்டு தமிழ் அரசன் கேமர் தாராளமாக வச்சுக்கூடாது. தமிழ் கேமர்
ஓகே தமிழ் கேமர். நான் நினச்சது தான் கைஸ், அதை நம்ம ஒரு நல்ல பேராகவே வைக்க விட மாட்டாங்க. BTA கேமர் இல்லை நம்ம தமிழில் வைப்போம். தமிழ் வைக்க முடியாதா? BTA கேமர் இன்ஷில் பி, அதனால தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரும் வச்சுக்கல. சூப்பர். நானே அப்பப்போ தான் விளையாடுவேன், அதனால சரியாக விளையாட வரவே மாட்டேங்குது. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியும் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க கைஸ். அண்ட் வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்துட்டு இன்னும் வந்துடும் வீடியோ. மறுபடியும் அதுவேவா இதாட்டி ட்ரை பண்ணுறேன், போகலாம் நினைக்கிறேன். முதல்ல ரைட்டு போய்டும், லெஃப்ட்டு. சூப்பர். அப்படிதான் நினச்சிப்போம், எப்படிதான் தோற்றுரும். கைஸ் கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் போகணும். அப்பா கைஸ், நான் நினச்சதான் கைஸ், அந்த இடத்துல எனக்கு இதே ஆகாது கைஸ். எனக்கு இந்த ஐஸ் மேப்பே பிடிக்காது, அதனால தான். டேய் இது க்ரியேட் பண்ணவங்களே விளையாட சொல்லுங்கள் கைஸ், அப்போ தான் கைஸ் தெரியும் அவ்வளோ கஷ்டம். ஒரு கேமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஐஸ் ஸ்டேஜ் தாண்டி வாங்கணும். ப்ரோ பிளேஸ் தாண்டிடலாம், அதாவது நம்ம வீட்டுக்கு அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் தாண்டிடலாம். நம்மள மாதிரி ஒரு பிலோ பிளேஸ் தாண்ட முடியாது இல்லையா? டேய் தாண்டிட்டேன்டா அங்கேருந்து கைஸ். அங்கேருந்து இப்போ தான் தாண்டி வந்தேன், அமுச்சு விட்டாங்க. இந்த ரவுண்டும் முடிச்சுட்டு இங்கே போங்க நான் போகுது. ப்ளீஸ் கடவுளே ஜெயிச்சிடணும். டேய் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு பின்னாடி வந்து தள்ளி விட்டான். இது சீட்டிங். டேய் அவ்வளோதான் கைஸ், போங்க கைஸ், முடிஞ்சிச்சு ரவுண்டு. எல்லாம் தெரியுங்க. ஸ்டம்பிள் கைஸ் நல்லா விளையாட தெரிஞ்சுங்க, எல்லா ரவுண்ட்லையும் ஜெயிச்சிருவாங்க. நான் எங்கே இருக்கேன், வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த ரவுண்டு கன்ஃபார்ம் ஜெயிக்கிறேன் கைஸ். இந்த ரவுண்ட் ஜெயிச்சா வரும், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துக்குவோம். ஜெயிக்கணும். சரிடா இதுங்களா, ஜெயிக்கணும் கைஸ், ஜெயிச்சா ஆகணும், ஏதாவது பண்ணணும். பின்னாடி வந்தாலும் தள்ளி விட்டாங்க கைஸ், இல்லைன்னா நான் விழுந்திருக்க மாட்டேன். நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, இன்னொரு வாட்டி அதே இடத்துல வச்சு பாருங்க. பின்னாடி வரணும் தள்ளி விட்டான், இல்லை ஜெயிச்சிருக்கலாம். வேறு ஏதாவது மேப் வா ப்ளீஸ். லாவா மேப் வந்துடாத, ஐஸ் மேப் வந்துடாத. அப்பா கைஸ் இது சூப்பர். இதில் நான் கிங்கு, இதில் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ பாருங்க, அப்படியே தாண்டியா ஆகிறேன். என்கிட்ட கிடையாது, அது என்னை தள்ளி விடாதவங்கிட்ட இருக்குது. ஐயா காப்பாற்றுங்க ஐயா, தண்ணி கேன் போட வந்தேங்க. அந்த ஓரமாக போயிடலாம் கைஸ். இது வந்துட்டு எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, டேட்ஸ் லைஃப் பார்த்தேன், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி சைட்லேயே போனால் தப்பிச்சிடலாங்க. டேய் அச்சிச்சோ கைஸ் தப்பிச்சிடுறோம். போனோம். டேய் இதெல்லாம் ஜெயிக்க விடுங்கடா. டேய் உன் காலில் கூட வந்துடுண்டா, ஜெயிக்க விடுங்கடா. முன்னால் முடியும் தோலா, முன்னேறி வாடா. இது நானே பாடுறேன், யாருக்கும் பிடிக்கல, நான் திட்டாதீங்க கைஸ்.
ஏன்னா எனக்கே பிடிக்காது நான் பாடுறது. டேய் 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 ப்ரோ 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 இதெல்லாம் வேணாம் ப்ரோ, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா, வேணாம்டா. டேய் 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 கைஸ் கைஸ் பின்னாடி வரவங்க அட்டூலையும் இருக்குது. ஃப்ளாஷ்பேக். கைஸ் கைஸ் இது சூப்பர், இதில் நான் கிங்கு, இதில் நான் கிங்கு கைஸ். நான் தான் சொன்னேன் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் பிளேயர்னு. நான் இங்கே இருக்கேன் பாருங்கள். என்ன கைஸ் நான் இல்லையா தோத்துட்டேண்ணா. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிருக்காது. ஏன்னா பிடிச்சி சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 7 மந்த்தாக வீடியோ போடல. சில பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அது மாதிரி லைக் போட்டு பாருங்கப்பா எல்லோரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த சண்டே வந்து கன்ஃபார்ம் இல்லை சண்டே வீடியோ வரும். அண்ட் அதையும் பாருங்கள். ஓகே கைஸ், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.